வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆதித்யா. லோக்கல் மார்க்கெட் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா 1080 பிக்சலுக்கு கூடிய எல்இடி ப்ரொஜெக்டருங்க. ஏற்கனவே இந்த சேனல்ல நம்ம இந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஒன்னும் டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, மறக்காம நம்ம சேனலுக்குள்ள போவோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனஸ்டா, ரொம்ப ஒரிஜினலா இருக்கும். ப்ராடக்டோட ஃபுல் குவாலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு அக்கு வேற ஆர்னி வேற பிரிக்க போறோம். வீடியோல எந்த விதமான பாத்தீங்கன்னா எடிட்டிங், மார்க்கிங் எதுவுமே இருக்காது. ஒன்லி வீடியோ கட்டிங் மட்டும் தான் பண்ணுவோம், வேற எதுவுமே பண்ண மாட்டோம். அதுவும் இந்த வீடியோ கேப்பிங் இருக்கிறனால அந்த கிராஃப் பண்ண வேண்டியது இருக்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம லோக்கல்ல இருக்கிற கடைகளிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஆன்லைனை தவிர்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம உள்ளூர் பொருளாதாரம் எப்பயுமே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம், அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ள என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அழகான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரொஜெக்டர் எஸ்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பாஞ்ச் பேக்கிங்கோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரொஜெக்டருக்கு உண்டான கிட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஒரு ரிமோட் இருக்கு, ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டபுள் பிளக் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இன்கேஸ் மிஸ் ஆனாலும் நார்மலான எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே இந்த கேபிள் கிடைக்கும். சாதாரண ஒரு கேபிள் தான் அது போக இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அது போக ஃபைனலாக நம்ம இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ப்ரொஜெக்டர் ரவுண்டு பிவிசி டைப்பில் இருக்குது. அழகான ஷேப் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர். அழகாக ஸ்பாஞ்ச் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பாஞ்சு மூலிமா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. HY300ங்கிற மாடல். இங்கே கேமராலாம் பாருங்கள், HY300 அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பரு. இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது டேரக்ட் பீஸ். இந்த மாடல் நம்பர், இந்த ப்ரொஜெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் அண்ட் போர்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ பிரிண்டிங்கோட வந்திருக்கும். சேம் இந்த ப்ரொஜெக்டர் தான் அவங்க நேம் லோகோ போட்டு கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது போக இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் HDMI போர்ட் மூலிமா டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் போட்டு நீங்கள் இன்கேஸ் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் படம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் போட்டு நீங்கள் 5.1 எஃபெக்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது போக இதில் USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் பென்ட்ரைவ் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் காப்பி பண்ணி இதில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது போக வழக்கம் போல் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் ப்ளூடூத் இருக்குது. இது போக ஒய்ஃபை ஆப்ஷன் எல்லாமே, OTT, ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்குது இதில். அதோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரோட செட்டிங்ஸு. இது நெட்ஃப்ளிக்ஸ், இது போக யூடியூப், ப்ளே ஸ்டோர், HDMI போர்ட்டு, ஃபைல்ஸு எல்லாமே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் கூட இருக்கும். அப்ளிகேஷனில் பண்ணி நீங்கள் ஃபோனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இதில் இருக்குது. உங்களுக்கு டேரெக்டாக டிவி கேஸ்டிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் டேரெக்டாக மொபைலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதில் இருக்க வீடியோஸும் இதில் பார்த்துக்கலாம். டேரெக்டாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இது போக செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது எப்படி அலைன் பண்ணுற ஆப்ஷன் இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கும். அதிலே டேரெக்டாக போயிட்டு உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒய்ஃபைல போய் டேரெக்டாக உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். டேரெக்டாக ஒரு மொபைலோட வியூ தான் இதுலேயும் இருக்குது. இது போக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஒன்று ஆன் பண்ணியிருக்கேன். அதை புது ப்ளூடூத் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பேர் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் தான். ஈஸியாகவே நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஹோம் தியேட்டர் இல்லாட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர் எதுலனாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் இப்படி ஓப்பன் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கீஸ்டோல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஆன் பண்ணி விட்டு நீங்கள் ப்ரொஜெக்டர் மட்டும் ஸ்கேன் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட், அதுவே வந்து அலைன் பண்ணிக்கும்.
கேலிப்ரேஷன் பண்ணிக்கும். அதுவே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் கொஞ்சம் மாறி இருந்தாலும் அதுவே கொஞ்சம் அலைன் பண்ணி சரி பண்ணிக்கும். இல்லை இது வேண்டாம் நான் மேனுவலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட உங்கள் ஓப்பன் ஆகிடும். இல்லை வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸ்கொயரான டைப்புக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் எவ்வளோ சைஸ்க்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அழகாக ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயராக நீங்கள் அழகாக நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வச்சிருக்க இடம் டேப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது ஒரு ஆப்ஷன். இல்லை வேணும்னா நீங்கள் டேப்பராக மாற்றிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்லைடிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஜூமிங்கு. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறது ஆப்ஷன் இதை ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த ரீசெட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும் டோட்டலாக எல்லாமே. இது போக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப் இருக்குது, கேச்சஸ்லாம் இருக்குது, மெமரிலாம் க்ளீன் பண்ணணும் அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இதில் நீங்கள் ஃபோனில் பார்க்குற மாதிரி இதுக்குள்ளேயே போய் நீங்கள் ஆப்ஸை வியூ பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குங்கிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்களே செக் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கலாம். எவ்வளோ கேச்சஸ் இருக்குது, மெமரிஸ் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகும் உங்களுக்கு. அதேமாதிரி ஏதாவது பர்மிஷன் கொடுக்கணும், ஸ்பெஷல் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் இந்த இடத்துக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. அப்போ டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸோட என்னென்ன இந்த டிவைஸோட மாடல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ரீசெட் பண்ணுறது, மெமரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 12 GB இன்பில்ட் மெமரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். டோட்டலாக ரீசெட் பண்ணுறதுனா ரீசெட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டோட்டலாக ரீசெட் பண்ணிக்கலாம் இதுலேயே போயிட்டு. கீழே ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் என்ன 14 GB ஸ்டோரேஜ் இருக்குன்னு இதிலே காட்டிடும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எதாவது டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கேலிப்ரேஷன் ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டுக்காக தான். இது உங்களுக்கு தேவைப்படாது. இன்கேஸ் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் இதை பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. இது போக HDMI நீங்கள் HDMI கேபிள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா HDMI கனெக்ட் பண்ணிங்கன்னா இல்லை ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ HDMI நம்ம கொடுக்காதனால நமக்கு எந்த விதமான சிக்னல்ஸும் இல்லை இல்லை. அப்புறம் ஃபைல் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி வீடியோ குவாலிட்டி எப்படி செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாங்ஸ் ப்ளே ஆகும். ஆடியோ வந்து ஆடியோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாங்ஸ் இருக்குது டேரெக்டாக இதுலேயே பார்த்து ப்ளே பண்ணிக்கலாம். இது போக இதுலேயே வந்து வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட இதெல்லாம் இருக்குது. இதில் கரெக்டான வீடியோ பார்த்து ப்ளே பண்ணுவோம் இருங்க. இல்லாட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணிடுவாங்க. இப்போ கால்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இறங்கி நடக்கிறதுக்கு எதுவும் சொல்லு. மயக்கம் வச்சு அப்புறம் ஒன்று அடைச்சு வச்சிருவோம். அவரை உட்கார ஜேக்க பிடிக்க.
காதல் வந்து பிடிக்கலையா? இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு வீடியோ எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு, எந்த அளவுக்கு இதோட பிக்சல் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நிஜமாலுமே இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசமா நாங்கள் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்கறதுக்கு, கேம் விளாட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியுது. நிஜமாலுமே இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். கிட்டத்தட்ட நீங்க வாங்கக்கூடிய பட்ஜெட் நீங்க வெளியே போய் ப்ராஜெக்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா 30,000, 40,000, 20,000 சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க வாங்கக்கூடிய விலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிளஸ் நம்ம ஷாப்போட லொகேஷன் அங்க இருக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க்கும் அங்க இருக்கு. எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இல்ல பர்ச்சேஸ் பண்ண முடியல, பக்கத்துல இருக்க ஷாப்லேயே வாங்கிக்கிற அப்படின்னாலும் நீங்க ஷாப்லேயே போய் வாங்கிக்கோங்க டேரக்டா. இல்ல ஷாப்ல அங்க ஸ்டாக் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கடைக்காரங்கிட்ட நம்மள்ட்ட டேரக்டா வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. நம்ம ப்ரொவைட் பண்ற அந்த ரேட்டுக்கு அவங்களால உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். அவங்களுக்கு பிளஸ் ப்ராஃபிட் வச்சுமே நம்ம கொடுக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் கடைக்காரங்களை. லோக்கல் மார்க்கெட்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்க. லோக்கல் பிஸ்னஸை வாழ வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்களில் நான் ஆதித்யா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்புறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போட தூண்டும். எல்லாமே லைவான வீடியோ தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்க நேரில் போய் பார்த்து வாங்குற மாதிரி தான் நாங்கள் போடுறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் வியாபாரம்.